ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேலிகிராஃபி டிஏஒய். இன்றைக்கி நான் உங்களுக்கு வெட்டிங் கேலிகிராஃபி ஃபாண்ட் வந்து எழுதி காட்ட போகிறேன். இந்த மாதிரி எலகண்ட் ஃபாண்ட் வந்து வெட்டிங் இன்விடேஷன், நேம், க்ரீட்டிங் கார்டில் வந்து யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸ்மூத் கர்வும் ஸ்டைலி லெட்டர்ஸ் தான் இந்த வெட்டிங் கேலிகிராஃபியோட பியூட்டின்னே சொல்லலாம். அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் A5 ஷீட் எடுத்திருக்கேன், அப்புறம் நார்மல் கேம்லின் பென் எடுத்திருக்கேன், பிளாக் பென். இந்த நார்மல் பென்னை வச்சு தான் வந்து நம்ம ஃபுல்லாமே இந்த வெட்டிங் கேலிகிராஃபி ஃபாண்ட் ஃபுல்லாமே எழுத போகிறோம். நார்மலாக நம்ம கேலிகிராஃபி எழுதும் போது அப் ஸ்ட்ரோக் டவுன் ஸ்ட்ரோக் எழுதும் போது டவுன் ஸ்ட்ரோக் ஆட்டோமேட்டிக்காக திக்காக வந்துடும். ஆனால் நம்ம நார்மல் பெனில் எழுதும் போது மேலே அப் ஸ்ட்ரோக் எழுதும் போது டவுன் ஸ்ட்ரோக் வரும்பொழுது அந்த திக் லேயர் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வராது. ஸோ நம்ம அதை 2 லைனாக க்ரியேட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள அந்த கேப்பை வந்து ஒரு லெட்டருக்கும் வந்து அந்த கேப் வரும்பொழுது நம்ம அந்த கேப்பை வந்து இந்த பிளாக் பெனை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். நம்மளுக்கெல்லாம் ஏன்னு சொன்ன உடனே வந்து கிளாசிக் கர்வ்ஸ் தான் ஞாபகம் வரும். ஏன்னும் போதே நம்ம ஸ்டைலாக அந்த கர்வ்ஸோட எழுதுறது தான் நம்ம மைண்டில் வரும். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தின் லேயராக மேலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கர்வ்ஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிவிட்டு அதை புல் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து ஸ்மூத்தாக லூப் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஒரு லெட்டருக்குமே வந்து ABCD ஆல்ஃபபெட் எழுதும்பொழுது கேபிட்டல் லெட்டரும் எழுதியிருப்பேன், ஸ்மால் லெட்டர்லேயும் எழுதியிருப்பேன். கேப்ஸில் நம்ம எது ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் ஸ்மால் லெட்டர்லேயும் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். திக் லேயர் வரத்துக்கு டபுள் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த கேப் வந்து பிளாக் பென்னால் ஃபில் பண்ண போகிறேன். அடுத்தது பி எழுதும்போது ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு எலகண்ட்டான ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தென் 2 கேர்லி லூப் ரைட் சைடில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அந்த கேர்லி 2 லூப்பும் வந்து ரைட் சைடில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அதே தான் ஏல நம்ம எதோ இது பண்ணுமோ அதே தான் கீழ் நோக்கி வர இதெல்லாம் வந்து டபுள் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து அந்த பிளாக் கலரை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது சி வந்து ஓப்பன் கர்வ் லெட்ரு. இது வந்து பார்க்கையில நம்மளுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் எண்டில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணால் எலகண்ட்டான ஒரு டச்சில் வந்து வரும். எலகண்ட்டான ஒரு ஃபினிஷ் டச்சில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சேம் அதே தான் ஒரு லெட்டருக்கும் சொல்கிற மாதிரி தான் நம்ம கீழ் நோக்கி எழுதும் போது டபுள் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் உள்ள கேப்பை வந்து அதையும் நார்மல் பிளாக் பண்ண வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்டே வரேன். அடுத்தது D. இது வந்து எலகன்ட் ஸ்டாருன்னே நம்ம சொல்லலாம். ஸ்டார்டிங் லைன் போட்டுட்டு பிக் லூப் கொடுக்குறேன். லூப் கொடுத்துட்டு டாப்பில் கொஞ்சம் ஃப்ரில் போட்டுட்டோம்னா அதோட ஃபினிஷே வந்து ஒரு ராயல் ஃபீலில் வரும். அடுத்தது லெட்டர் இயில் வந்து எலகண்ட் தான் நம்மளுக்கு மெயினு. சாஃப்டாக கர்வாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்சைடில் வந்து ஒரு மினி லூப் கொடுத்துட்டேன். இது பார்க்கையில் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் கிளாசிக் லுக்கில் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது F. இந்த லெட்டரில் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக் போட்டுட்டு டாப்பில் ஒரு எலகண்ட் கர்வ் கொடுத்துட்டு பாட்டமில் வந்து ஒரு ஸ்மால் ஹூக்கு கொடுத்துருக்கேன். இந்த லெட்டரில் வந்து நம்மளுக்கு ஹூக்கு தான் வந்து இந்த லெட்டருக்கு வந்து ஒரு ஸ்டைலே கொடுக்கும். அடுத்தது லெட்டர் ஜி வந்து ரொமான்டிக் ஃபீல் கொடுக்கும். ரவுண்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து ஒரு லாங் டைல் ஃப்ரில்ஸ் கொடுக்குறேன். இந்த லெட்டர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வெட்டிங் இன்விடேஷனில் எழுதுன ஒரு ஃபீல் கிடைக்கும்.
அடுத்தது லெட்டர் ஹெச். இந்த லெட்டர் நம்மளுக்கு பார்க்கும்பொழுது இது இந்த ஸ்டைலில் எழுதும்போது ஒரு ராயல் லுக்கில் இருக்கும். இதில் வந்து 2 ஸ்ட்ரைட் லைனை வந்து ஸ்மூத்தாக கனெக்ட் பண்ணிவிட்டு மிடில் வந்து ஒரு ஸ்மால் கர்வ் கொடுத்துருக்கேன். இதை பார்க்கையில் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாசிக் டச் லுக்கில் வந்து இருக்கும். அடுத்தது லெட்டர் ஐ. இது எழுதுறதுக்கும் பார்க்குறதுக்கும் சிம்பிளாக இருந்தாலும் இது ஒரு பவர்ஃபுல்லான லெட்டர்னே நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து நான் வந்து தின் ஸ்ட்ரைட் டாப் லைன் கொடுத்துட்டு பாட்டமில் வந்து டைனி கர்வ்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது பார்க்கையில் கொஞ்சம் மினிமலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்தது லெட்டர் ஹெச். இது வந்து ஒரு க்யூட் லெட்டர் சொல்லலாம். இதுக்கு வந்து நான் வந்து டவுன் கர்வில் வந்து லாங் டைல் ஃப்ரில் கொடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்கையில வந்து சூப்பர் ஸ்டைலாக வந்து தெரியும். அடுத்தது லெட்டர் கே. லெட்டர் கேல வந்து நம்ம ஸ்டைலாக ப்ளே பண்ண போகிறோம். இதில் வந்து லாங் லைன் கொடுத்துட்டு சைடில் வந்து ஒரு எலகண்ட்டாக ஒரு போ மாதிரி வந்து கர்வ் கொடுத்துருக்கோம். இது பார்க்கையில் வந்து பர்ஃபெக்ட் வெட்டிங் லுக்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வெட்டிங் வைப்பில் வந்து இருக்கும். அடுத்தது எல். எல் மீன்ஸ் லவ்வில். அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் வந்து லாங் ஃப்ளோலி ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு பாட்டமில் வந்து சாஃப்ட் லூப் கொடுத்துருக்கேன். பார்க்கையிலே ரொமான்டிக்காக இருக்கும் இந்த லெட்டர். அடுத்தது எம். இந்த எம் லெட்டரில் வந்து சாஃப்ட் மவுண்டெயின் ஷேப்பில் வந்து கர்வ்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நம்ம எழுதையில் ஈச் ஆர்ச்சில் வந்து ஒரு அந்த ஆர்ச்லேயும் வந்து ஈக்குவலாக ஃப்ளோ கொடுத்தோம்னா இது பார்க்கையிலே வந்து நீட்டாக இருக்கும். அடுத்தது என். என் லெட்டர் வந்து சிம்பிளாக இருந்தாலும் இதில் நம்ம கொடுக்குற அந்த ஸ்மூத் கனெக்ஷன் தான் இதோட மெயின் கீன்னே சொல்லலாம். அடுத்தது லெட்டர் ஓ. இது வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா ஓப்பன் ஹார்ட் மாதிரி எழுத போகிறோம். இதுக்கு வந்து ஸ்மூத் கேர்ள்ஸ் கொடுத்துட்டு எண்டில் வந்து டைனி ட்விஸ்ட் கொடுத்தோம்னா இது பார்க்கையிலே நம்மளுக்கு வந்து எலகண்ட் டச்சாக கிடைக்கும். அடுத்தது லெட்டர் பி. இந்த லெட்டர் பி நம்ம எப்படி எழுத போகிறோம்னா ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு டாப்பில் வந்து ஒரு சாஃப்ட் ரவுண்ட் லுக் கொடுக்குறோம். அதில் வந்து லிட்டிலாக ஒரு ஸ்லாண்ட் மாதிரி பண்ணோம்னா பார்க்கையிலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ராயல் லுக்கு கொடுக்கும். அடுத்தது லெட்டர் கியூ. லெட்டர் கியூவில் வந்து டைலில் வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு எண்டில் வந்து ஒரு ஸ்மால் டவுன் ஃப்ரில் வந்து கொடுக்க போகிறோம். இதை நம்ம பார்க்கையில் எப்படி இருக்கும்னா ஒரு விண்டேஜ் வெட்டிங் ஃபீலில் வந்து இருக்கும்.
அடுத்தது லெட்டர் ஆர் ஸ்டார்ட் பண்ணும்போது போல்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் ஒரு லைன் போடுறோம்ல, லைன் போட்டுட்டு டாப்பில் வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு பாட்டமில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மாலாக வந்து ஒரு ஃபில் மாதிரி கொடுத்துருக்கோம். இது நம்மளுக்கு பார்க்கையில் எப்படி இருக்குன்னா ஒரு ராயல் லுக்கில் இருக்கும். அடுத்தது லெட்டர் எஸ்ஸில் வந்து நம்ம எழுதுகிறோம்ல அந்த ஃப்ளோ தான் வந்து இதோட பியூட்டினே நம்ம சொல்லலாம். இது வந்து சாஃப்ட் வேல எழுதிட்டு டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து ஸ்மூத்தான ஒரு ட்விஸ்ட் கொடுத்தோம்னா வந்து இந்த லெட்டர் பார்க்கையிலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெட்டிங் வைப்பில் வந்து கிடைக்கும். அடுத்தது லெட்டர் டி வந்து எலகண்டான கிராஸ் ஸ்ட்ரோக்கில் ஷைன் பண்ண போகிறேன். இது எப்படி எழுதியிருக்கேன்னா தின்னான அப்ஸ்ட்ரோக் போட்டுட்டு கிராஸில் வந்து ஒரு ஸ்மால் கர்வ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது பார்க்கையில் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும். அடுத்தது யூ வந்து ஸ்மைலி ஷேப்பில் வந்து எழுத போகிறோம். இதில் வந்து எப்படின்னா ஸ்மூத்தான பாட்டமில் வந்து கர்வ் கொடுத்துட்டு எண்டில் வந்து அப்வர்டில் வந்து ஒரு பூ கொடுத்துருக்கேன். இது பார்க்கும்போது எப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்தது வி மீன்ஸ் விக்டோரியில் இது எப்படி எழுதியிருக்கேன்னா தின் லைனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டீப்பாக ஒரு கர்வ் கொடுத்துட்டு எண்டில் வந்து ஸ்மாலாக ஒரு ஃபில் கொடுத்துருக்கேன். இப்படி நம்ம எழுதும் போது என்ன ஆகும்னா அந்த லெட்டருக்கே வந்து ஒரு ஸ்டைல் கொடுக்கும். அடுத்தது லெட்டர் டபிள்யூ வந்து ட்வின் ஃப்ளோவில் இருக்கும். ட்வின் ஃப்ளோனா ரெண்டு வி வந்து ஒட்டுக்கா சேர்த்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம பண்ண போகிறோம். இதில் என்னன்னா கர்வ் சாஃப்டான கணக்கில் பண்ண போகிறோம். இதுதான் இதோட மெயின் இதுன்னே சொல்லலாம். அடுத்தது லெட்டர் எக்ஸில் வந்து ஸ்மால் ப்ளே இருக்கும். இதில் வந்து லைட் அப்ஸ்ட்ரோக் போட்டு கிராஸில் வந்து எலகண்டான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கேன். அடுத்தது லெட்டர் ஒய்யில் வந்து டெயில் தான் இதோட ஹைலைட்ஸ்னே சொல்லலாம். டவுன் ஸ்ட்ரோக் போட்டுட்டு பாட்டமில் வந்து ஒரு ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்கேன். இது பார்க்கையில் வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு எண்டிங் கிடைக்கும். அடுத்தது லெட்டர் செட் வந்து ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வந்து டாப் டு பாட்டம் வந்து ஸ்மூத் ஸ்லாண்ட் எண்டிங் கொடுத்துட்டு மினி கர்வ்ஸ் கொடுத்துட்டோம்னா இது பர்ஃபெக்ட் லுக்கில் இருக்கும். பர்ஃபெக்ட் எண்டிங் ஃபார் வெட்டிங் ஃபாண்ட். அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன மாதிரி லெட்டர் க்ரியேட் பண்ணலான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேலிகிராஃபி DIY சேனலுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.